Alvara Shandala Raboda, the Andara Kasala di Namodada, Rekabo Shandana Dida Basala, the Hatara, the Loda, the Andara Gafaldada, Ella Rusoli, Nikina Vidala Yoda Popore, Inikana Vidala Yoda Pogapore, Katar Soli and Chakari Manatriva, Vidala Nayagan and the Datala Vulavagada. விடுதலை நாயகன் இந்த இடத்துல உலாவுகிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என் ஜனத்தை என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கிரியைகள் எல்லா கட்டுகள் எல்லா சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு குடும்பத்தை விட்டு எதிர்காலத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு ஊழியத்தை விட்டு படிப்பை விட்டு வேலையை விட்டு இயேசுவின் நாமத்தில் Shandarala Katudara Daniandara Shakatala Aldara Shedabo Ridini Mazardarala Katala in Yesu Vidalai Targava in Yesu Vidalai Targava in Yesu Vidalai Targava Ella Ser the Padoma Vidalai Nayagan Vetriye Tarugira Nala Karanglitati Yenakulle Irukira என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் ரதன சல்தரல மனஷந்தர எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் நான் பாடி மகிழ்வேன் தினம் ஆடி துதிப்பேன் நான் பாடி மகிழ்வேன் தினம் ஆடி துதிப்பேன் எங்கும் ஓடி சொல்லுவேன் என் இயேசு என் இயேசு ஜீவி நம்புறவங்க நல்ல கரங்களை அவர் விடுதலை நாயகன் வெற்றி எனக்குள்ளே என்ன ஒரு ஆனந்தம் அவர் தேடி ஓடி வந்தார் என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார் அவர் ஓடி வந்தார் என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார் என் பாவம் யாவும் மன்னித்தார் புது மனிதனாக மாற்றினார் புது மனுஷியாக மாற்றினார் விடுதலை நாயகன் இயேசுவே வந்துருங்க என்ன ஒரு ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தானின் வலிமை வெல்ல ஓ ரஷகா அதிகாரம் எனக்கு தந்தார் விடுதலை வெற்றியை தந்திருங்க ஆண்டவரே இயேசுவே எனக்குள்ளே மீண்டும் பாடுமா அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகம் நல்ல ஒரு விடுதலையின் அபிஷேகம் இந்த இடத்துல கடந்து வருவதாக சாத்தானின் எல்லா சாத்தானின் கிரியைகள் இன்றோடு முறிக்கப்படுவதாக எனக்கு சாத்தானின் வலிமை வெல்ல எல்லா பிசாசின் கிரியைகள் இன்று உடைக்கிறார் அதிகாரம் எனக்கு தந்தார் விடுதலை நாயகன் வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி இன்னைக்கு ஒரு ஜெயம் இன்றைக்கு ஒரு சுகம் விடுதலை இயேசுவே எனக்குள்ளே என்ன ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தால்
என்னை நிரப்பி நிரப்பி நடத்துவாரா. அந்த பாட்டு வரி பாருங்களே, சாத்தானின் வலிமையை வெல்ல. இன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பிச்ச காரியம், இன்னைக்கு உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை தேவன் அழிக்க வல்லவர். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து எல்லா பிசாசையும் ஓட ஓட ஓட, எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா விக்கிரக கிரியைகள், எல்லா பிசாசின் தந்திரங்கள் இன்னைக்கு உங்க குடும்பத்தை விட்டு, உங்க சரீரத்தை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க கணவன் வாழ்க்கை, உங்க மனைவி வாழ்க்கை, உங்க பிள்ளைகளை அலைக்கழித்து கொண்டிருக்கிற சில பொல்லாத பிசாசின் கிரியைகளை இன்று தேவன் வேரோடு பிடுங்குவார். ஒரு ஆமீன் சொல்லுகள, ஒரு ஆமீன் சொல்லுகள. யாரோ ஒரு தாயினுடைய மகனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஐயோ, கீப் பிளேயிங். அவன் குடிச்சு அவனுடைய வார்த்தையில எல்லாம் கெட்ட வார்த்தை. அவன் செத்து போயிருவானோ, அவன் கெட்டு போயிருவானோ. சின்ன வயசுல அவன் நல்லதானே இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு போற வயசுல அம்மா அம்மான்னு அன்பா இருந்தானே. ஆனா கல்லூரிக்கு போன உடனே கெட்டு போனானே, கல்லூரிக்கு போன உடனே சீர்கெட்டு போனானே என்று அழுது கொண்டிருக்கிற தாய், இன்று உன் பிள்ளையை வாட்டி வதைத்த அந்த பிசாசின் கிரியைகளை என் இயேசு நீக்குகிறார். என் இயேசு கடிந்து ஜெபிக்க இன்றைக்கு உங்களை என்னை அனுப்பி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. கஞ்சத்தனமா தட்டப்படாது. ஆவியானவருக்கு நல்லா ரஷா தடலா கத்தரல தியந்த ரடதன சரா ரேட்டே சலதர கத்தலரா. சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா. சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாரும் உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு தந்தா. உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்கு. சொல்லுங்க, இயேசுவே எனக்கு அந்த அதிகாரத்தை இன்றைக்கு தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு தாங்க. இயேசுவுக்குள் இருந்த அந்த அதிகாரம், இயேசுவுக்குள் இருந்த அந்த வல்லமை, இயேசுவுக்குள் இருந்த பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், இயேசுவுக்குள் இருந்த அதே அதிகாரம் எனக்குள் தருவீராக. எனக்கு தருவீராக. என்னை கண்டு பிசாசு ஓடட்டும். என்னை கண்டு பிசாசு ஓட. நான் பிசாசை கண்டு அல்ல, நான் பிசாசை கண்டு அல்ல, நான் பிரச்சனைகளை கண்டு அல்ல, பிரச்சனைகளை கண்டு அல்ல, நான் என் தோல்விகளை கண்டு அல்ல, தோல்விகளை கண்டு அல்ல, அதை கொடுக்க நினைக்கிற பிசாசை கண்டு நான் சொல்லுகிறேன். பிசாசை கண்டு நான் இயேசுவின் நாமத்தில் அது இனி செயலிழந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் உன் கிரியை செயலிழந்து போவதாக. அவனுடைய கிரியைகளை அழிக்க அவர் வந்தாரா. ஆமென். அல் தரஷதநாதனரி. 3 பகுதிகளை வேகமா வாசிப்போம். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன். இன்னைக்கு நீங்க இயேசுவை பிடிச்சிருக்கிறீங்க. இயேசு யாருன்னே தெரியாதவங்க இன்னைக்கு இயேசுவை பிடிச்சு பார்த்தீங்கன்னா, இல்ல இயேசுவை நான் பிடிச்சிருந்தோம் இன்னும் அவர் என் வாழ்க்கையில எதுவும் செய்யலையேன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், அந்த இயேசு உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா அவர் செய்கிற காரியம் பல உண்டு. அவர் தண்ணீர் மேல் நடந்தார், குறைவுகளை நிறைவாக்கினார், ஏழைகளை போஷித்தார், திக்கற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார். எத்தனையோ காரியம் செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு நாம் எதை திரும்ப பெற்றுட்டு போறோம்? அவருக்குள் இருந்த அந்த அதிகாரம், அவருக்குள் இருந்த அந்த வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். என்ன வசனம் போட்டிருக்கு? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை, எதோட கிரியை தெரியுமா? ஐயோ, நீங்க இருக்கிறது சாதாரண தேசம் அல்ல. இந்திய தேசத்தை போல ஒரு தேசம் பல மூட நம்பிக்கைகளுக்கும் பல விதமான காரியத்திற்கும் அடிமையா இருக்கிற தேசம் இந்த நம்மளுடைய தேசம். பாழாய் கிடக்கிற தேசம். அதனாலதான் எசேக்கியேல் 22 ஆண்டவர் சொல்ல, தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் கதவை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேசத்தை அழிக்காதபடிக்கு
அவ்வளவு ஒரு காரியம் நம்ம தேசத்தில் நடக்குதுங்க. நன்றாக கவனிங்க. அதில் முக்கியமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் நடக்கிறது என்னன்னா, பிசாசினுடைய கிரியை. சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு சண்டை வரும், சம்மந்தம் இல்லாமல் கோபப்படுவோம், சம்மந்தம் இல்லாமல் சபிப்போம், சம்மந்தம் இல்லாமல் ஒருவர் காயப்படுத்துவோம். நல்லா குடும்பம் போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு குடும்பத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். நல்லா தான் திருமணமாகி இருப்பாங்க, 6 மாதம் பிள்ளை இருந்திருக்காது, 1 வருஷம் பிள்ளை இருந்திருக்காது. அந்த 1 வருஷம் கணவன் மனைவியை தான் பிள்ளையை போல நேசிப்பான். திடீர்னு ஏதோ ஒரு கிரியை, கணவனும் மனைவியும் சண்டையிட்டு பிரிந்து விடுவார்கள். கை வலிச்சு எடுத்துக்கங்க. சண்டையிட்டு பிரிந்து விடுவார்கள். பிசாசினுடைய கிரியை. நன்றாய் கவனிங்க. உங்களுக்கு தெரியாம அவன் பலவிதமான திட்டங்களை தீட்ட முடியும். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்குள் இருந்த அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டால், ஆண்டவர் சொல்றாரு, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணமே தம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற பிசாசினுடைய தந்திரங்களையும் வல்லமைகளையும் அழிக்கணும். அதுதான் அவர் வெளிப்பட்டதற்கு காரணம்னு 1 யோவான்ல வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன், நீங்க கேளுங்க. 10வது அதிகாரம் 38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு செய்த ஊழியத்தில் மிக முக்கியமான ஊழியம் பிசாசுகளை துரத்தி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். வேதத்தில் 7 இடங்கள்ல அவர் பிசாசை துரத்திருக்கிறார். 35 சொல்லப்பட்ட அற்புதங்கள், சொல்லப்படாத அற்புதங்கள் நூற்றுக்கணக்கானவை. இப்படிப்பட்ட இயேசுவின் அதிகாரம் உங்களுக்குள்ள வரணும்னா, இப்படிப்பட்ட இயேசுவின் அதிகாரம் உங்களுக்குள்ள இந்த நாளில் வரும். கர்த்தர் அப்படிதான் உங்களை நிரப்பி அனுப்ப போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பிசாசனுடைய கிரியை, அவனுடைய பிடியிலிருந்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பறித்து கொள்ள போகிறார். யோவான்ல ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு, ஒருவனும் ஆடுகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவங்க. அப்படியும் அதையும் மீறி சிலர் பிசாசனுடைய பிடியில் இருப்போம். உங்களை பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு அப்படி இருக்காது. உங்க வாழ்க்கையில் உங்களையே அறியாம சில கிரியைகள் நடக்கும், உங்களை அறியாமலேயே சில காரியங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட காரியங்களையும் கர்த்தர் என்று வேரோடு பிடுங்க வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 8 அதனுடைய 16-17 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் அதை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரது ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஏன் இப்படி பண்ணாரா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, அதாவது உங்களுடைய இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எந்த இடத்துல வாசிச்சாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய பலவீனத்தை அவர் சுமக்கணும். உங்களுக்குள்ள கிரியை செய்கிற சில பிசாசின் கிரியைகளை அவர் வேரோடு அழிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஒரு ஆமீன் சொல்லலாமா? சில நேரத்தில் அலை கழிச்சாதான் பிசாசு ஓடுது நம்ம நினைக்கிறோம். சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த யாரு கத்துக்குட்டியா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஓவரா சவுண்டு கொடுப்பாங்க. ரவுடிகளை பார்த்துருக்கிறீங்களா?
பெரிய பெரிய ஆட்களை பாருங்களேன், கட்சிக்காரங்களை பாருங்களேன், யாரு கத்துக்குட்டி, யார் அடியாளு, யார் இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்குறனோ அவன் தான் என்ன செய்வான், ஓவரா கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தை போட்டுட்டு சவுண்டை விட்டுக்கிட்டு ஓயின்னு இருப்பான். ஆனா தலைவர்களை பார்த்துருக்கிறீங்களா, அமைதியா போயிடுவாங்க. நான் சொல்றது எத்தனை பேத்துக்கு விளங்குது? கத்துக்கிட்டு கத்துனாதான் டெலிவரன்ஸ் நினைக்க கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா யாருக்கும் தெரியாம அமைதியா, ஏன்னா பெரிய லெவல் எல்லாம் இங்க இருக்கும். சில நேரத்தில் பெரிய ரேஞ்சு பிசாசெல்லாம் உள்ள இருக்கும், யாருக்கும் தெரியாது. கமுக்கமா தலையில முக்காட போட்டு இன்னைக்கு ஆண்டவர் வெளியில அனுப்பத்தான் போறாரு. ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். தொடர்ந்து சில வார்த்தைகளை கவனிங்க. இயேசு புதிய ஏற்பாட்டில் செய்த சில டெலிவரன்ஸ் எனக்கு ஆவியானவர் இன்றைக்கு அதை தான் பேசணும்னு உணர்த்துறாரு. நான் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கணும். சில பிசாசின் கிரியைகளை நான் வேரோடு அழிக்கணும். சில பலவீனம் எதற்கு வருது? பிசாசினால. சில சோர்வு எப்படி வரும்? பிசாசினால. அவனை குறித்து இன்னைக்கு பேச வரல, அவனை உயர்த்தி காண்பிக்க வரல, அவனை அடிக்கிற அடியில இன்னைக்கு எல்லாம் சரியாக்கிட்டு தான் வெளியில போகணும். ஆமென் சொல்லுங்களேன். அவனை பார்த்து 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 பயந்த நாட்கள் போதும் போதும். என்ன நடக்குதுன்னே உங்க குடும்பத்துல தெரியாம நீங்க கண்ணீர் விட்ட நாட்கள் போதும். அதான் ஆண்டவர் 1 பேதுரு 5:8 எழுதியிருக்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாமோ என்று. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன், எந்த காலத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கிற, எந்த காலத்தில் சிங்கம் தான் இறைய என்ன செய்யாது, அப்படியே விழுங்காது. நாகும்ல தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார், சிங்கம் தன் இறையை பட்சித்து பீறி போடும். அப்போ சிங்கம்னால என்ன செய்யும்? இறைய கடிச்சு கொதரும். ஆனா இங்க பேதுரு மூலமா ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். பிசாசினுடைய காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவேன்னு பவுல் எழுதுறாரு. இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே இவனும் தன்னை நடிச்சு காமிப்பான். அதனாலதான் அவனுக்கு அந்தி கிறிஸ்துன்னு பேரு, அந்தி சாத்தான்னு பேர் வச்சிருக்கலாம்ல. ஏன் அவனுக்கு ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா, வாட் எவர் த கிரைஸ்ட் ஹஸ் டன் அப்படியே அதை ஆப்போசிட்டா பண்ணுவான். தன்னையும் அதை போலவே காண்பிப்பான். அந்த லூசிபருக்கு என்ன வந்துச்சு? நானும் தேவனுடைய சன்னிதானத்தில் அவருக்கு நிகரா உட்காரணும். இவர் தன்னை யூதராஜ சிங்கம்னு சொன்னதுனால அவன் இந்த இடத்துல தன்னை சிங்கத்தை போல காண்பிப்பான். ஆனா பேதுரு ஒரு வெளிப்பாடு கொடுக்க, எப்படிப்பட்ட சிங்கம் தெரியுமா? விழுங்குற சிங்கம்னா பல்லு தட்டப்பட்ட சிங்கம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. பிசாசு பல்ல ஆண்டவர் தட்டி வச்சிருக்கிறாரு. ஆமா, கிளட்டி சிங்கம். சொல்லுங்க, பல்லு இல்லாத சிங்கம் என்னங்க செய்யும்? என்னதான் கடிச்சாலும் இந்த 3 மாசம் குழந்தை வாய்க்குள்ள விரல விட்டு பாருங்க, கடிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வலிக்குமா? நம்மளுக்கு கூசும். அதே மாதிரி பல்லெல்லாம் விழுந்து போய் இந்த பல்செட் வச்ச பாட்டியை கூப்பிட்டு அந்த பல்செட்டை கலட்டி கடிக்க சொல்லுங்க, வலிக்குமா? அந்த அம்மாக்கு தான் தாவங்கட்ட வலிக்கும். பிசாசு அப்படிப்பட்டவன் தான். அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்காக தான் இயேசு வந்திருக்கிறார். அதே அதிகாரத்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. ரிசீவ் பண்ணிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. அவனுடைய வேலையே அதுதான். பொய்ய விதைக்கிறது, மாய்மாலத்தை விதைக்கிறது, நடக்காததை நடக்கும்னு சொல்றது. ஏவாள்கிட்ட போய் நேரா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்காதீங்கன்னு சொன்னத அந்த ஒரு பாயிண்ட மாத்திரம் எடுத்துட்டு வந்து புசிச்சு தான் பாரு. அதனாலதான் ஆண்டவர் நம்ம வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற பிரமாணத்திற்கு விரோதமாக தான் பிசாசு செயல்படுவான். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, என் பிள்ளைகளுக்கு சொல்லு, இயேசுவை அறியாதவர்களுக்கு சொல்லு, இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு சொல்லு. உங்க குடும்பத்தில் இருக்கிற பலவீனம், வியாதி, பிரச்சனை எல்லாம் நீங்கணுமா? இன்னைக்கு அதை கொண்டு வருகிற, அதை கொடுக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை என் இயேசு அழிக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. முதல் ஆவி என்னன்னு பார்ப்போம். எடுங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திற்கு நேரா வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அதை வாசிச்சுட்டே வாங்க. லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து. ஒரு ஓய்வு நாளில்
அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது கூனியாய் இருந்தாள். முதல் ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் துரத்த போறது என்ன தெரியுமா? பலவீனப்படுத்துகிற ஆவி. நீங்க ரொம்ப பலவீனப்படுறீங்க, சரீரத்தில் பலவீனம் வருது, கவனமா இருங்க, பகுத்தறியுங்க. நீங்க மருத்துவர்கிட்ட போறீங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பீங்க, ரிசல்ட் எப்படி வரும் தெரியுமா? நார்மல். ஸ்கேனுக்கு போவீங்க, ரிசல்ட் நார்மல். பயாப்சிக்கு அனுப்புவீங்க, ரிசல்ட் நார்மல். எக்ஸ்ரே எடுப்பீங்க, ரிசல்ட் நார்மல். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க அப்படி? கையை தூக்கினா மாட்டிக்கோன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அம்மா இருக்கிறாங்க. எவ்வளவோ ரிசல்ட் எடுப்போம். நம்ம குழந்தைய பார்த்துருக்கிறீங்களா? காய்ச்சல்ல 103 104 கொதிக்கும். 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். 3ஆம் நாள் டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு பாரு. அந்த பிள்ளை கையையும் காலையும் கட்டி பெசக்கி முடக்கி வச்சு பிளட்டை எடுத்து அதை கதற வச்சு கத்த வச்சு 2 நாள் கழிச்சு டெஸ்ட்டுக்கு போன எல்லாம் நார்மலுமா. நினைச்சு பார்த்தா ஐயோ அதுக்கா நம்ம பிள்ளைய இப்படி கொடுமைப்படுத்தணும். ஒரு அம்மா எங்களுக்கு தெரியும், வயிற்று வலி வேதனை தாங்க முடியாது, பல வருஷமா வயிற்று வலி. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க, பயாப்சி எடுத்து பார்த்துட்டாங்க, என்னென்னமோ எடுத்து பார்க்குறாங்க. ரிசல்ட் எப்போ டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல், ஆனால் வேதனை நீங்கள. இப்படிப்பட்ட பலவீனம் இருந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அது உங்களுக்கு பிசாசினால் கொண்டு வரப்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவி. பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவி. எத்தனை வருஷங்க இவளுக்கு? 18 வருஷம். நீங்க 7 நாளில் இல்லாட்டி 1 மாசத்துல ஏதோ ஒரு பலவீனம் சரியாகலைன்னா நீங்க வந்து போக வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம், வந்து கிடக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். நீங்க வந்து விழ வேண்டிய பாதம் மனுஷனுடைய பாதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம். வந்து நின்னு பாருங்க. 18 வருஷம். ஐயோ யோசிச்சு பாருங்க. 18 years. அங்க என்னன்னா ஒரு ஸ்திரீக்கு 12 வருஷம் உதிரம் நிக்கல. 12 வருஷம் பாடு. பெதஸ்தா குளத்துல ஒருத்தனுக்கு 38 வருஷம் பாடு. பலவீனம் பலவீனம் பலவீனம். இவளுடைய பலவீனம் என்ன தெரியுமா? எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு உங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல பாஸ்டர், என் பலவீனத்தினால என்னால என் வாழ்க்கையில முன்னேறி போக முடியல பாஸ்டர், எங்களால தலை நிமிர்ந்து நிற்க முடியல பாஸ்டர். அப்படிப்பட்ட ஆவிகள் ஏதேனும் உங்க குடும்பத்தில் கிரியை செய்தால் அதை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தினாலும் அதிகாரத்தினாலும் துரத்துகிறேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், இவங்க வாழ்க்கையில இவங்க சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடி வேலை பார்க்கிற இடத்துல சபையில நிமிர முடியாம எதிர்காலத்தை குறித்து பயந்து போய் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இவர்களை கட்டி வைத்திருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவி, the spirit of infirmity, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த ஜனங்களை விட்டு, இந்த தேசத்தை விட்டு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்பரோ சந்தனேரி பிசட்டஃபைல டாகாய ரேகட்டால் பசாரட்டின மௌசரேபோ ஜாயல் பரோடேக ஜைண்டன்ஸ் கஃபாராதா. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். உங்க விசுவாசத்தை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? வயிற்றுல சில சகோதரிகளை வயிற்று வேதனை, யூட்ரஸ்ல வலி, எப்பயுமே வேதனை இருக்கிறீங்களா? கரங்களை வைங்க பார்க்கலாம். Come on, lay your hands upon the place where you have infirmity. எங்க பலவீனம் இருக்கு அங்க கையை வைங்க. எங்க பலவீனம் இருக்கு அங்க கையை வைங்க. பாஸ்டர் நான் எவ்வளவோ டெஸ்ட் எடுத்துட்டேன், ஆனா டெஸ்ட்ல நார்மல், ஆனா இந்த பலவீனம் மாத்திரம் போகலையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வந்திருக்கிற சகோதரனை சகோதரியே, உங்க கரத்தை அந்த இடத்துல வைங்க. உங்க கரத்தை அந்த இடத்துல வைங்க. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக, கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவி, எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவி, எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது 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 இப்பொழுது
போ இயேசுவின் நாமத்தில். உன்னை நான் கடிந்து ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாய் கர்த்தருடைய பிள்ளையாய் இயேசுவுக்குள் இருந்த அந்த அதிகாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். Right now I command you to get out from their life. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியே, பலவீனப்படுத்துகிற ஆவியே, பலவீனப்படுத்துகிற ஆவியே, இன்னும் எத்தனை காலம் நீ உள்ளே தங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்தாய்? உனக்கு இனி அதிகாரம் இல்லை. Today is the last day. இந்த நொடி உனக்கு கடைசி நிமிடம். இந்த நொடி உனக்கு கடைசி நொடி. இந்த நிமிடம் உனக்கு கடைசி நிமிடம். இந்த நாள் உனக்கு கடைசி நாள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது 1 2 3 வெளியேறுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவியே வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்தேர பௌஷன மௌடதா ஜர்தல பௌஷியாந்த டேரபஸ்கடாலதா ஜாலா தீர மௌண்டோ சோபரோ. முன்னேற்றம் இல்லாதபடிக்கு தடை இருக்குதா? பலவீனப்படுத்துகிற ஆவி. நிமிர முடியல பாஸ்டர், முதுகு தண்டு வலி. எனக்கு முதுகு தண்டுல வலி இருக்கிறவங்க தயவு செய்து கையை உயர்த்தி காண்பீங்க. எனக்கு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஸ்பைன்ல பயங்கர பெயின். கை வைங்க, கை வைங்க, கை வைங்க பார்க்கலாம். பின்னாடி கை வைங்க. குனிஞ்சா அப்படியே லாக் ஆயிருது, நிமிர முடியல. எனக்கு இடுப்புல பயங்கர வலி. நான் பிள்ளையை பெற்றெடுத்ததுனால, ஐயோ சிசேரியன் பண்ணதுனால வலின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு இயேசு தொடுகிறார். யாரெல்லாம் முதுகுல கை வைத்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் முதுகுல கை வைத்திருக்கிறீங்களோ, மேடல் உட்கார்ந்து இருக்கிற பரிசுத்தவான்கள், என்ன ஜெபத்துல தாங்குறீங்களா? என்ன ஜெபத்துல தாங்குறீங்களா? நீங்க பார்க்கிறீங்களே, என்ன ஜெபத்துல கொஞ்சம் தாங்குங்களே, ஜெபத்துல கொஞ்சம் தாங்குங்களே. இங்கிருந்து இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற இயேசுவின் வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை. யோவான் 8 நம்ம வாசிக்கிறோம், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு, மெய்யாகவே விடுதலை உண்டு. நிமிர கூடாதபடிக்கு இவர்களுடைய முதுகு தண்டு வடத்தை தொட நினைக்கிற பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவியை இப்பொழுதே இப்பொழுது 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 out in the name of Jesus. Shaterebo renda satini masafaya held reke tula masaraya. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. யூரின் போகிற இடத்துல வந்திருக்கிற சில பிரச்சனைகள், அலர்ஜி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் என் கர்த்தர் சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார். கிட்னி ப்ராப்ளம், ஸ்டோன் ப்ராப்ளம், சேரேட்டோ சல்தி டம்ஸ் கஃபாரா. யாருக்கு ஸ்டோன்? யாருக்கு ஸ்டோன்? இயேசு இங்க வந்திருக்கிறார். My Jesus is here. இனி இயேசு இங்க வந்திருக்கிறார். உங்க கையை உயர்த்தி காண்பிச்சு இடுப்புல அந்த இடத்துல கை வைங்க, கை வைங்க, கை வைங்க. இந்த கிட்னி பகுதியில் கை வைங்க. இயேசுவின் வல்லமை உங்களுடைய கிட்னியை தொடுகிறது. இயேசுவின் வல்லமை தொடுகிறது. இயேசுவின் வல்லமை தொடுகிறது. இயேசுவின் வல்லமை தொடுகிறது. இயேசுவின் வல்லமை தொடுகிறது. எல்லா கிட்னி பிரச்சனை, யூரின் போகும் பொழுது ஏற்படுகிற கொடுமையான வலி, I command in the name of Jesus, out right now. Hey Sandoro Sabari Disana Maudada. உண்மையான சுகங்க, உண்மையான சுகம் இன்றோடு அது மறைந்தது. என் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் பலவீனப்படுத்தின ஆவி உங்க சரீரத்துக்குள்ள இருந்தது, இதுவே கடைசி நிமிடம், இதுவே கடைசி நொடி, இதுவே கடைசி நாள், இதுவே கடைசி நாள், இதுவே கடைசி நாள். இனி அது உங்களை ஆட்கொள்ள முடியாது, இனி அது உங்களை ஆட்கொள்ள முடியாது. No way for that spirit to be inside you. Shandrete Zetamo Roto Kozaira Mandasara. பலவீனப்படுத்த நினைக்கிறான், பலவீனப்படுத்த நினைக்கிறான். சில நேரத்தில் ஜெபிக்க கூடாதபடிக்கு பலவீனம் வரும். உங்க பிள்ளைய கொஞ்சம் கூட முடியாதுங்க, உங்க பிள்ளைய தூக்க முடியாது, அப்படி இடுப்பு வலி இருக்கும். உதவி செய்யறவங்களா இருப்பீங்க, எங்க எடுத்தாலும் ஓடி ஓடி வெயிட்ட தூக்குவீங்க. இப்ப அந்த முதுகு வலி வந்தனால தூக்க முடியல. எங்கனாலும் ஊழியத்துக்கு பைக்ல ஓடி ஓடி போய் சுவிசேஷம் சொல்லுவீங்க, இடுப்பு வலினால பைக் ஓட்ட முடியல. செண்டரபோ ஷடரபா ஹல்தேனமோ ஷண்டரபா தாக்கஸால டேடமோ. மூச்சு திணறல் பாச, லங்ஸ்ல 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 இருமல் வந்துச்சுன்னா நிக்காது. வீசிங் இருக்கு, என் பிள்ளைக்கு வீசிங் இருக்கு, இந்த குழந்தைக்கு வீசிங் இருக்கு. 4 வயசு பிள்ளைக்கு வீசிங். யார் அது? 4 வயது பிள்ளைக்கு மூச்சு திணறல், வீசிங் அடிக்கடி ஏற்படுது, அடிக்கடி ஏற்படுது. அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? இன்னைக்கு இயேசு அந்த பிள்ளையை தொடுகிறார். 4 வயதுக்குட்பட்ட பிள்ளைக்கு யாருக்கு வீசிங் இருக்குதோ இன்னைக்கு இயேசு அந்த பிள்ளையை தொடுகிறார். இன்னைக்கு அந்த இயேசு, இன்னைக்கு என் இயேசு அந்த பிள்ளையை தொடுகிறார், என் பிள்ளையை தொடுகிறார், அந்த சிறு பிள்ளையை தொடுகிறார், என் சிறு பிள்ளையை தொடுகிறார். எல்லா கண்களை மூடுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி ஷெண்டெரபோ ஷகலதரபா
12வது வசனத்தில் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு தொட்டார்னா, நாளைக்கு இதுவரைக்கும் பைபிள்ல எங்கேயுமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இயேசு தொட்டு நாளைக்கு சுகமாகன்னு சொல்லி நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? இல்ல இயேசு தொட்டு, இயேசு இப்பொழுதே உன் கண் திறக்கப்படாமல் 1 மணி நேரம் கழித்து திறக்கப்படுவதாக இல்லை. இயேசு ஒரு இடத்துக்கு வந்துட்டாருனா, இயேசு ஒரு மனுஷனை தொட்டுட்டாருனா, இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிற பிசாசை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனா, இயேசு விடுதலை ஆக்கணும்னு நினைச்சிட்டாருனா, அது உடனே நடக்கும். அது உடனே நடக்கும். எத்தனை பேர் முதுகு வலிக்கு கை வச்சீங்க? விசுவாசத்தோடு டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க. என் தேவன் தொட்டுட்டேன்னு சொல்றாரு. அது உடனே நடந்ததாம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இயேசுவினுடைய கரமங்களை தொடட்டும். நான் பார்க்கிறேன். எல்லா கண்களை மூடுங்க பார்க்கலாம், கண்களை மூடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தெய்வீக வல்லமை, இதுவரைக்கும் இந்த இடத்துல காணப்படாத, இந்த கூட்டத்தில் வெளிப்படாத ஒரு கர்த்தருடைய வல்லமை, இதுவரைக்கும் இந்த இடத்துல காணப்படாத ஒரு தெய்வீக வல்லமை இந்த இடத்துல கிரியை செய்யட்டும், கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய கரத்தை இந்த ஜனங்கள் அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய கரமங்களை தொடுகிறது சிஸ்டர், கர்த்தருடைய கரமங்களை தொடுகிறது சிஸ்டர், கர்த்தருடைய கரமங்களை தொடுகிறது. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொடுகிறது. கர்த்தருடைய கரம் தொடுகிறது. உங்கள் தலையை தொடுகிறத உணருங்க. உங்கள் தோள்பட்டை, சிலரை தோள்பட்டையில தொட்டு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், என் மகனை நான் உன் கூட இருக்கிறேன், என் பிள்ளையை நான் உன் கூட இருக்கிறேன். உன் பலவீனத்தை நினைச்சு ஏன் கலங்குற? உன் பலவீனத்தை நினைச்சு ஏன் புலம்புற? அந்த பலவீனம் இன்றோடு முடிந்தது என்று சிலர் வயிற்றுல கை வச்சு சொல்றாரு, சிலர் முதுகுல கை வச்சு சொல்றாரு, சில முட்டு வழியில் இருக்கிறவங்களுடைய முட்டுகளை என் இயேசு தொட்டு சொல்லுகிறார். I am healed. I am healing it. You are healed by the blood of Jesus. ஹல்தமௌ ஷெடேபோராகதா. பலவீனப்படுத்துகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. சரீரத்தில் மாத்திர பலவீனம் இல்லை, சில நேரத்தில் பிசாசு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனம், அதை எல்லாவற்றையும் இன்று இயேசு வேரோடு பிடுங்குகிறார். நல்லா ஆமீன் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆமீனை தான் ஆண்டவர் கேட்பாரு. மற்றவன் சொல்ற ஆமீனை கேட்டு உங்களை சுகமாக்குகிறவர் அல்ல. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன்னுடைய விசுவாசம் தான். ஆண்டவர் மார்த்தால பார்த்து 11:40 யோவான்ல சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்ன உடனே விசுவாசம் அந்த இடத்துல கூடுகிறது. கல்லறை திறக்கப்படுகிறது. 20 அடி ஆழத்தில் வைக்கப்பட்ட தன் தலைகளும் கால்களும் கைகளும் சேலைகளால் சுட்டப்பட்டு 4 நாளுக்கு முன்பாக மரித்து நாற்றம் எடுக்கிற நிலைமையில, அழுகி போன நிலைமையில, செயலிழந்து போன நிலைமையில, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத உருப்படாத நிலைமையில ஒரு மனுஷனை தேவன் உயிரோடு எழுப்பி கொண்டு வர முடியும்னா, அதே விசுவாசம் உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நீக்கி போடும். பலவீனப்படுத்துகிற ஆவி இன்றோடு இயேசுவின் நாமத்தில் நீங்கினதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நல்ல தகப்பனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. நிமிர முடியாத அளவுக்கு காயப்பட்டாங்க ஆண்டவரே. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாம, தொழிலையும் குடும்பத்திலையும் முன்னேற்றமே இல்லாம அழுது கொண்டிருந்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிடுவதற்காக நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர முடியல, வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் நின்னோம். நிமிர முடியாதவளாம். பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம். எந்த இடத்துல குனிஞ்சாங்களோ அந்த இடத்துல நிமிர்த்திருங்க, அந்த இடத்துல நிமிர்த்திருங்க, அந்த இடத்துல நிமிர்த்திருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றாரு. மற்றவர்களுடைய பார்வையில நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டாலும் என் இயேசுவின் கிருபையும் இரக்கமும் உங்களை ஒரு நாளும் குற்றவாளின்னு தீர்க்க மாட்டார். நியாயாதிபதி குற்றவாளின்னு தீர்த்துட்டாருன்னா அதற்கு பின்பு அவர் மாற்று
மாற்றி எழுதினால் ஒழிய வேற எந்த போலீஸ்னாலேயோ சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸா இருந்தாலோ, இல்ல டிஜிபி ஆர் த டெப்யூட்டி ஜெனரல் ஆஃப் போலீஸா இருந்தாலோ, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரலா இருந்தாலோ, இல்ல டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்தாலோ, இல்ல சீஃப் மினிஸ்டரா இருந்தாலோ, unless or otherwise the judge rewrite the decision, no one can save that man. நீதிபதி தீர்ப்பை மாத்தி எழுதாட்டி அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விடுதலை இல்ல. என் இயேசு நீதி உள்ள நியாயாதிபதிங்க. அடுத்த மனுஷன் உங்களை பார்த்து சொன்னா ஏன் கவலைப்படுறீங்க? come on. அடுத்த மனுஷன் உங்களை பார்த்து இவன் தனியா போனா, இவன் அதை பண்றான், இவன் இதை பண்றான், இது இப்படி பண்றான், இவன் அப்படி பண்றான். என் இயேசுவை போல ஒரு நல்ல தகப்பன் யாரும் இல்ல. சொத்தெல்லாம் எழுதிட்டு, வேசிகள் இடத்துல அழிச்சிட்டு, பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கிடைக்காம அப்பாட்ட போவேன்னு நினைச்சு பார்த்து அவன் வந்தானே எத்தனை மாசம் கழிச்சு வந்திருப்பான். அத்தனை மாசம் அப்பா ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கிறாருங்க. Every day my father looks for you. எங்க அப்பா உங்களுக்காக பார்க்கிறாரு. ஒரு தடவை விலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உலக அப்பா வரது என்ன செய்வாங்க? திருந்தாத ஜென்மம் வீட்டுக்கு வந்து பாரு, நான் இவனை வச்சுக்கிறேன். வீட்டுக்கு வந்து பாரு, தோலை உரிக்கிறேன் பாரு. பரமபிதா அப்படி கிடையாது. ஒரு தடவை நீங்க அவரை காயப்படுத்திட்டு போனீங்கன்னா, ஒரு தடவை அவரை முதுகுல குத்திட்டு போனீங்கன்னா, ஒரு தடவை அவரை விட்டு நீங்க ஓடி போனாலும் மீண்டும் எந்த வழியில நீங்க போனீங்களோ அதே வழியை பார்த்து கொண்டிருக்கிறவர் என் தகப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தேடி வருவார் நினைக்காதீங்க, நீங்க வந்தாதான். அவன் தேடி வந்தான். என் பிதாவின் இடத்தில் நான் மீண்டும் செல்லுவேன். ஒருவேளை நான் அவருக்கு வேலைக்காரனா கூட இருப்பேன். சில நேரம் நம்ம மென்டாலிட்டி, தாழ்வு மனப்பான்மை, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், இனியும் இயேசு என்ன நேசிப்பாரா? கம் ஆன், டேக் திஸ் வேர்ட். இது வரைக்கும் உங்களை பயன்படுத்தி இருப்பாரு, இது உண்மை. இது வரைக்கும் உங்களை பயன்படுத்தி இருப்பாரு. நீங்க ஒரு தப்பு பண்ணியோ பாவம் பண்ணியோ, ஏதோ ஒன்று தெரியாமலோ அறிந்தோ அறியாமல்னு செஞ்ச பாவம் எதுவும் கிடையாது, எல்லாம் அறிஞ்சு செஞ்சிருப்போம். நீங்க செஞ்சாலும் மீண்டும் நீங்க மன்னிக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்பா என்னை நீ பயன்படுத்த மாட்டார். உண்மை என்ன தெரியுமா? நீங்க முன்னாடி எப்படி பயன்படுத்தீங்களோ அதை விட 2 மடங்கு பயன்படுத்துவார். இப்போ எங்க அப்பால என்ன அடிச்சுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? என்னை அட்டின்னு அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போய் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, என்ன டாய்ஸ் பிடிக்குமோ அதை வாங்கி கொடுப்பாரு. ஏன்? என் பிள்ளை தப்பு பண்ணா, ஆனா நான் அவனை அடிச்சேன், இனி அவன் என்ன நேசிக்கிறத விட்டுறக்கூடாது. அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன நினைப்பா? இந்த அப்பா அடிக்கிறப்ப, இந்த அப்பா கொடுமையான அப்பா, இந்த அப்பா மன்னிக்காத அப்பான்னு நினைச்சிருவாங்க சொல்லி, நான் என் பையனை எத்தனை தடவை அடிச்சாலும் அவன் அடிச்சுட்டு நான் உட்காந்து அழுவேன். என் மூத்த பையனை அடிச்சுட்டு தப்பு பண்ணிடுவான், அடிச்சிருவேன். பிள்ளைகளை அடிச்சுட்டு உட்காந்து அழுவேன். அழுது அவனை கட்டி பிடிச்சு ஐயோ மறக்கவே முடியாது. அது என்னுடைய இருதயம். ஒரு மனுஷன் நானே இப்படி பண்றேன்னா, என் இயேசு உங்களை கண்டிச்சுட்டோ, நீங்க இயேசு விட்டு ஓடுனதுக்கு அப்புறம் அவர் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார் நினைக்கிறீங்களா? அழுவார். ஐயோ என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டான். நீங்க என்னைக்கு வந்தாலும், எந்த கோலத்துல வந்தாலும், எந்த நிலைமையில வந்தாலும், எந்த சூழ்நிலையில வந்தாலும், எதுவும் இல்லாம வந்தாலும், போகும் பொழுது பணக்காரனா போய் வரும் பொழுது பிச்சைக்காரனா வந்தாலும், போகும் பொழுது செழிப்புள்ளவனா போயிட்டு வரும் பொழுது ஏழையா வந்தாலும், போகும் பொழுது அழகுள்ளவனா போயிட்டு அலங்கோலமா திரும்பி வந்தாலும், என் இயேசு உங்களை கண்டுபிடிச்சிடுவார். அதோ என் பிள்ளை, அதோ என் மகன், அதோ என் மகள். வேதம் சொல்லுது, இந்த அப்பா லூக்கால இளைய குமாரனை பார்த்து ஓடி போடாதா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இயேசு அப்படி ஓடி வந்தா. அத பாட்டு சண்டே முதல் ஆராதனையில தூத்துக்குடி சர்ச்சில் பாருங்கள், என்னை தேடியே இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி. சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமான். என்ன ஒரே ஒரு காரணம், என்னை தேடியே இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார்.
உம்மை அப்பான்னு கூப்பிடத்தானா. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா வராரு. அப்பான்னு உம்மை அப்பான்னு எல்லாரும் சொல்லுங்க, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உம்மை அப்பான்னு உம்மை அம்மான்னு. கருவில் என்ன சுமந்தது பார்த்தா அம்மானு சொல்ல. என் உங்க தோளில் என்ன சுமந்தது பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அநேகரை பார்த்து அப்பா தேற்ற அப்பான்னு சொல்லுங்க. அப்பா இயேசு அப்பா, அப்பா அப்பா கூப்பிடுங்க, வந்துருங்க, என் வாழ்க்கையில வந்துருங்க. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே இத சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் என் இயேசு தேடி வந்தீர். அப்பா எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் என் இயேசு தேடி வந்தீர். நெஞ்சார இயேசு உங்களை தேடி வந்து சுகமாக்கு. அவர் அப்பான்னு பார்த்து பழகுங்க. நெஞ்சார முத்தம் கொடுக்கிறாருங்க. இயேசு முத்தம் கொடுக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் அப்பா, ஒரு தாய் தேற்றுவது மார்போடு மார்போடு மனக்கவலை எல்லாம் மார்போடு மார்போடு என் இயேசு உங்களை அணைக்கிறவர். மனக்கவலை தீர்ப்பாரே. என் இயேசு என்னை தேற்றும். பரிகாரம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. கவனிங்க, பாவத்தை செஞ்சுட்டு பரிகாரத்தை தேடி போறது இயேசுனுடைய விருப்பம் இல்லை. நீங்க மொட்டை அடிச்சு நாக்குல குத்தி உங்க சரீரத்தை காயப்படுத்தி நீங்க வெறும் காலில் வெயில நடந்து உங்களுக்கு வலி வேதனை உண்டாகி இப்படி போனா தான் தெய்வம் என்னுடைய குத்தத்தை, தெய்வம் என் பாவத்தை மன்னிப்பாருன்னு நினைச்சீங்கன்னா அது உண்மை அல்ல. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. இந்த ஒரு விசை மன்னி, இந்த ஒரு விசை மன்னியுமே. நான் பாவம் செய்தேன்,
உம்மை பிரியாது தூர போனேன், உம்மை பிரிந்து நான் தூர போனேன். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்காதீங்க, இந்த ஒரு விசை மன்னியுமே. இது மாதிரி நீங்க எத்தனை ஒரு விசை கேட்டிருப்பீங்க சொல்லுங்க, எத்தனை ஒரு விசை கேட்டிருப்பீங்க? ஆண்டவர் இந்த ஒன் டைம், ஏசப்பா இந்த ஒன் டைம் ப்ளீஸ். ஐயோ, நானும் அப்படிப்பட்ட மனுஷன். பவுல் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன். ரோமர் 7 டாடி என்னால முடியலங்கிறா. டாடி என்னால முடியல, நிர்பந்தமான மனுஷனா, நான் விரும்புகிறத செய்யவே முடியல. நான் எதை விரும்பலையோ அந்த இந்த போன்ல பார்க்கிற அந்த கருமாந்திரத்தை நான் விரும்பல, ஆனா பார்த்து தொலைஞ்சிடுறேனே. பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், சொல்லி தொலைஞ்சிடுறேனே. அந்த பக்கத்து வீட்டு பாவம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அது பிடிக்கலப்பா. ஐயோ, நான் பிடிக்கல, எனக்கு அது செய்ய வேண்டாம். தெரியுமா உங்களுக்கு, நீங்க பாவம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, என்னடா அப்படி செஞ்சுட்ட, நீ செய்யாத, அதை பேசாத, அந்த பணத்தை வாங்காத, அந்த இடத்துல போய் நிற்காத, ஆவியானவர் உணர்த்துவார். ஆனா அதையும் மீறி அவர் மனசாட்சியில் பேசுவார், நோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு உணர்த்துவாரு. நீங்க அதையும் மீறி அந்த இடத்துல போய் நின்னுட்டா அவர் எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுமா? அவர் எவ்வளவு துக்கப்பட்டாலும் அவரை பார்த்து, ஏசப்பா நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், ஐயோ செஞ்சுட்டேன்னு. நல்லா, இது எத்தனை தடவை அப்படி அழுதுருக்கேன் தெரியுமா? இந்நேரம் நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருந்தா பிறந்து 5வது படிக்கும் பொழுது செத்து போயிருக்கணும். 4வது படிக்கும் பொழுது உங்க அம்மா கிச்சன்ல வெட்டி வச்சிருந்த மாங்காயை எடுக்க கூடாதுன்னு சொல்லி எடுத்து வாயில போட்டு மென்னும் பாருங்க, அப்பயும் ஆண்டவர் உங்க வாயை உடைச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு இயேசு அந்த கிருபையை சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்ததுனால இன்னைக்கு எத்தனை முறை நீங்க போய் நின்னாலும், டாடி ஐம் சாரி, உடனே உடனே சரி பரவாயில்லடா போ, சரி பரவாயில்ல வா, நீ முதுகு தானே குத்துன, பரவாயில்ல வலிக்கல, விடு, பரவாயில்ல பரவாயில்ல. இதே தாங்க இயேசு. அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா என்னென்ன பண்ணான் தெரியுமா? அம்னோன் செஞ்ச பாவத்தினால அப்சலோம் தாவீதினுடைய வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்த கொன்னான். தன் தகப்பனுக்கு விரோதமா நின்னான். தன் தகப்பன் ராஜ்யபாரத்துக்கு துரோகம் பண்ணான். அப்பா தாவீதை பார்த்தாலே ஓடுனான். அப்பா தாவீது கிட்ட போறவங்களால இவன் பக்கம் திருப்பினான். அப்சலோம் முற்றிலும் முழுக்க முழுக்க தன் தகப்பனுக்கு பாவம் விரோதமாய் செயல்பட்டவன். அப்படிப்பட்ட அப்சலோமை பார்த்து, அப்சலோமை குறிச்சு தாவீது யோவாபு கிட்ட என்னத்தமா சொல்றா, என் பிள்ளையாண்டானே மெதுவாய் நடத்து. அப்பா, இதுதாங்க அப்பா. இப்படிப்பட்ட இயேசுதான் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்கணும்னு விரும்புறாரு. கூப்பிடுங்க, இயேசுவுக்குள்ள அதிகாரத்தை கூப்பிடுங்க. என்ன சொல்றாரு? என் பிள்ளையாண்டான மெதுவா. ஐயோ, அந்த அதிகாரத்தை 18வது அதிகாரம் சாமுவேல் வாசிக்க வாசிக்க அழுது அழுது அழுது, அப்படி துரோகம் பண்ணவன அவன் இறந்து போயிட்டான்ற செய்தியை கேட்ட உடனே தாவீது எப்படி தெரியுமா அழுகிறான்? திருப்பங்க பார்க்கலாம், அதை நீங்க வாசிச்சாதான் தெரியும். இதுதாங்க தகப்பன் உள்ளம். அஷரதலா தீரபாரதி அந்தரா. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. 33வது வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். யாருக்காக அழுதான்? எந்த பிள்ளை தனக்கு விரோதமா குதிங்கால நீட்டுனானோ, எந்த பிள்ளை அவனை பிடிக்காத அவனுக்கு விரோதமா செயல்பட நினைச்சானோ அந்த பிள்ளைக்காக போய் அழுகிறான். அவன் ஏறி போகையில் என்ன சொல்ல தெரியுமா? என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேன், நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே,
என்று சொல்லி அழுதான். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறார், யாருக்கு புரியும். அநேக சூழ்நிலையில நம்ம உடைஞ்சது எல்லாருக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த யோசேப்பை குழியில தள்ளினது யாரு? யோசேப்பை யாரு குழியில தள்ளினா? சொந்த அண்ணன், சொந்த அண்ணன்காரன், சொந்த மூத்த அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து குழிகளை தள்ளிட்டாங்களா? யோசேப்பு விற்கப்படுறானா? சிறைச்சாலையில் அடைக்கப்படுறானா? இப்போ எகிப்துக்கு என்னவா மாறிடுறா? அதிபதியா மாறிடுறானா? அவங்க அண்ணன் பஞ்ச காலத்துல பார்வோன் கிட்ட வந்து தானியம் வாங்கிறதுக்கு வராங்க. வந்தா சொந்த தம்பி யோசேப்ப அடையாளம் காண முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், எந்த ஊர்ல நீங்க அதே ஊர்ல சிகரெட் அடிச்சிருப்பீங்க, அதே ஊர்ல தப்பு பண்ணிருப்பீங்க, அதே ஊர்ல திருடி இருப்பீங்க, ஒரே ஊர்ல சண்டை போட்டிருப்பீங்க, ஒரே ஊர்ல தெரு சண்டை, ஒரே ஊர்ல மனைவி அடிச்சிருப்பீங்க, ஒரே ஊர்ல கணவன் அடிச்சிருப்பீங்க, ஒரே ஊர்ல பெரிய கலவரம் பண்ணிருப்பீங்க, ஒரே ஊர்ல கட்சியில இருந்திருப்பீங்க, ஒரே ஊர்ல சாமியாரா இருந்திருப்பீங்க. ஆனா என்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரோ, என்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிறாரோ,